இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக் அப்படின்னா என்ன? அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரலாம்? இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? செக்கில் எந்த வகையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் செக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் பல முறை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தங்களுடைய பேமெண்ட் மெத்தடில் செக் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறது செக் பற்றின விஷயந்தான். செக் அப்படிங்கிறத பொறுத்தவரையை ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் போயிட்டு கேஷாகவோ அல்லது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணிக்கலாம். அதில் நிறைய வகைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அவங்க கொடுத்துருக்குற செக்கை நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா இல்லை அதை யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பிளாங்க் செக்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு சைன் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பேர் எழுத மாட்டாங்க. அது யாருக்கு வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். இந்த இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, அதே மாதிரி இதை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நம்ம ஒருத்தவங்களுக்கு செக் கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், அதை எப்படி கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு வேளை செக் கலெக்ஷனுக்கு போட்டு அதில் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய அக்கௌண்ட்டில் அன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கும் பொழுது, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கும் பொழுது ஒருவேளை செக் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அது முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களை பாதிக்கும். அது உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரையாக கொண்டு போய் கூட விடலாம். இதை பார்த்தினா முழுமையான தகவலை பார்த்துக்கோங்க. பேங்க் செக் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரியான செக்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. செக் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அன்கண்டிஷ்னல் ஆர்டர் அப்படின்னா இந்த செக்கில் எந்த ஒரு கண்டிஷனும் இருக்காது. நீங்கள் போய் செக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அந்த பேமெண்ட் எப்போ கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கு பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அக்கௌண்ட்டில் காசு இருக்குன்னா உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இதுதான் அன்கண்டிஷ்னல் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி செக்கு பே ஆன் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு பேமெண்ட் இமிடியேட்டாக கொடுத்துருவாங்க. எந்த நேரத்தில் போய் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கேஷாகவே பேமெண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் பேங்க்கில் கொடுக்கக்கூடிய செக் அந்த பேங்க்கில் தான் போய் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு செக்கு கொடுத்தாலும் நீங்கள் அந்த பேங்க்கில் ஸ்பெசிஃபிக் பேங்க்கில் போய் தான் நீங்கள் வித்ட்ரா அப்படிங்கிறது பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செக்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. செக்கை பொறுத்தவரை யார் செக் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சைன் கண்டிப்பாக அந்த செக்கில் இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த செக் பாஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு செக்கில் நீங்கள் எழுதக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறதும் அந்த வேர்டும் கரெக்டாக இருக்கணும். அது ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுடைய செக் அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமௌண்ட் எழுதுறீங்க செக்கில் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு இங்கிலீஷில் என்ன வேர்டிங் இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதணும். இதில் முக்கியமாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். ட்ராவர் அப்படின்னா செக்கு யார் கொடுக்குறாங்க, அதில் சைன் பண்ணி யார் கொடுக்குறாங்களோ அவங்க. ட்ராயே அப்படின்னா பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பணம் கொடுக்குறவங்களுக்கும் பணம் எடுக்கிறவங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா அவங்க தான் ட்ராயி. நெக்ஸ்ட்டு பேயி அப்படின்னா நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்குறீங்க, ஒரு பெர்சனுக்கு கொடுக்குறீங்களா அல்லது ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பேயி. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. டேட் அப்படிங்கிறது செக்கு எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணுறீங்களோ அந்த டேட். சிக்னேச்சர் அப்படிங்கிறது உங்களுடைய சிக்னேச்சர். இப்போ நீங்கள் செக் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் கீழே வரும். அது எங்கே வரும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் இப்போ காமிக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய செக்கு தான் காமிக்கிறேன். மேலே இந்த இடத்துல டேட் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல கரெக்டாக ஸ்பெசிஃபிக் டேட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அந்த டேட்டு முன்னாடி போச்சுன்னா அந்த செக் அப்படிங்கிற செல்லாது. ப்ரெசன்ட் டேட்டை விட முன்னாடி போகக்கூடாது. அதாவது இன்றைக்கி போடுறீங்கன்னா இன்றைக்கி அடுத்து எப்போனா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் முந்தின நாள் போடுறீங்கன்னா அந்த செக் பாஸ் ஆகாது. அமௌண்ட் இன் நியூமரிக்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நம்பரில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்டிங்கில் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். 3வது கோட்டில் நீங்கள் வேர்டிங்கில் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிக்னேச்சர் எப்போவுமே மேலே தான் பண்ணணும், கீழே பண்ணிடக்கூடாது. சிக்னேச்சர் ப்ளீஸ் சைன் அபோன்னு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே தான் சைன் பண்ணணும், கீழே பண்ணாலும் அது பாஸ் ஆகாது. அதே மாதிரி செக்கில் சைன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செக் நம்பர். இதுதான் செக் நம்பர். இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் செக் நம்பர். இது எம்ஐசிஆர் நம்பர், இதுவும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது ஐஎஃப்எஸ்சி கோட். எந்த பிரான்ச்சில் இந்த செக் பிரிண்ட் ஆகிருக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த பேங்க்குடைய ஐஎஃப்எஸ்சி கோட். இப்போ செக்கில் நிறைய டைப் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்ப்போம்.
ஓப்பன் செக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஓப்பன் செக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிராஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த செக் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் போய் நீங்கள் வந்து கொடுத்து பேமெண்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த கவுண்டரில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. டெபாசிட்டிங் செக் அப்படிங்கிறது நீங்கள் வந்து டெபாசிட் ஸ்லிப்பு நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கு கொடுத்த செக்கு இந்த ரெண்டையுமே போய்ட்டு நீங்கள் அந்த கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா டெபாசிட் செக்கு. எந்த பேங்க்குக்கு எந்த அக்கௌண்ட்டில் பேமெண்ட் போகணுமோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் டெபாசிட் ஸ்லிப்பில் எழுதி அதே மாதிரி அந்த செக்லேயும் அது மென்ஷன் ஆகிருக்கணும். அந்த ரெண்டுமே போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுங்க. பிஆர்எஃப் செக்னு ஒன்று இருக்குது. இந்த பிஆர்எஃப் செக் அப்படிங்கிறது அந்த செக்லேயே பார்த்திங்கன்னா பிஆர்எஃப்னு பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். இந்த செக் பொறுத்தவரை அந்த இடத்துல பே அப்படிங்கிற ஆப்ஷன், அதாவது யாருக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து யாருக்கு வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். தேர்ட் பார்ட்டிக்கும் நீங்கள் இந்த பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். செல்ஃப் செக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்களே பார்த்திங்கன்னா பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதுதான் வந்து செல்ஃப் செக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரே பேங்க்லேயே 2 அக்கௌண்ட் இருக்குது, ஒன்று கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று சேவிங் அக்கௌண்ட்னா ஒருலேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த செக் செல்ஃப் செக் மூலமாக நீங்கள் பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த செக் அப்படிங்கிறது சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் கொடுக்குறாங்க, கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். முக்கியமாக செக்கில் இன்னும் 2 விஷயம் இருக்குது. உங்களுடைய பேர் பிரிண்ட் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு செக் வரும், அதே மாதிரி உங்கள் பேர் பிரிண்ட் ஆகாமலே ஒரு செக் வரும். இந்த 2 விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் ஒரு சில இடங்களில் ஏற்றுக்குருவாங்க, ஒரு சில இடங்களில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. போஸ்ட் டேட்டட் செக்னால் வரக்கூடிய காலங்களில் ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட டேட்டில் நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டேட் மென்ஷன் பண்ணி வந்து நீங்கள் செக் கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து போஸ்ட் டேட்டட் செக். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த மாதம் வந்து 1ஆம் தேதி வந்து நீங்கள் ஒரு டியூ கட்டணும், அது செக் மூலமாக கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எழுதி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ அல்லது ஒரு பேங்க்குக்கோ நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஒரு கம்பெனிக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராவலர் செக். நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செக். நீங்கள் கையில் வந்து நிறையா கேஷ் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ராவல் செக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது தொலைஞ்சு விட்டாலும் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஹைலி செக்யூர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதையும் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பேங்கர்ஸ் செக் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இது வந்து கேஷியர்ஸ் செக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பேங்க் தான் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுது. உங்கள் அக்கௌண்ட்டில் நல்லா ஃபண்டு இருக்குது அப்படின்னா வந்து இந்த பேங்கர் செக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இது வந்து ஹைலி செக்யூராக இருக்கிற மாதிரியும் லார்ஜ் டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. கிராஸ்டு செக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 பேரலல் லைன் வந்து செக்கில் வந்து போட்டுருவாங்க. செக்கில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 2 கோடு வந்து போட்டுருவாங்க. டேரெக்டாக நீங்கள் பேங்க்குக்கு போய்ட்டு அந்த செக்கை வந்து டெபாசிட் தான் பண்ண முடியும். கேஷ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வாங்க முடியாது. எந்த ஒரு கவுண்டருக்கு போனாலும் இதை வாங்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் செக் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தான் போகணும் அப்படிங்கிறத வந்து அதில் எழுதியிருப்பாங்க. இதுதான் வந்து ஆர்டர்டு செக். இந்த பர்சனுக்கு தான் அமௌண்ட்டு போகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு செக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஆர்டர் செக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் கேஸை அல்லது வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டெபாசிட்டும் பண்ணிக்கலாம். ஸ்டேல் செக் அப்படிங்கிறது ஒரு செக்கு 3 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை வந்து ரத்து பண்ணிடுவாங்க. இதைத்தான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஸ்டேல் செக். பிளாங்க் செக் அப்படிங்கிறது சைன் மட்டும் போட்டுட்டு யாருக்கு போகுதுன்னே எழுதாமல் அப்படியே வந்து நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எழுதாமல் நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து பிளாங்க் செக்கு. இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் வந்து இது ஹைலி ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து பிளாங்க் செக். இது கொடுக்கும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். மோஸ்ட்லி இது யாருக்குமே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. டிஸ்ஹானர் செக் அப்படின்னா வந்து ஒரு பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் ஃபண்ட் இல்லை அப்படின்னா அதை வந்து டிஸ்ஹானர்டு செக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் மிஸ்மேட்சாக இருந்தாலோ அல்லது டேட் வந்து முடிஞ்சு போயிருந்தாலோ இது வந்து டிஸ்ஹானர்டு செக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆன்டி டேட்டட் செக் அப்படின்னா வந்து இன்னே டேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு செக்காக, அதாவது டேட் முடிஞ்சு போன ஒரு செக்கு, அதைத்தான் வந்து ஆன்டி டேட்டட் செக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்வேலிட், இதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது, தூக்கி தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேங்க் சைட்லேருந்து. மல்டிலேட்டட் செக் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு டேமேஜோ இல்லை வளைஞ்சு திரிஞ்சோ அல்லது எழுத்துக்கள் அழிஞ்சிருந்தோ இல்லை ஒரு தண்ணி பட்டு எழுத்து அழிஞ்சிருந்தாலோ ரொம்ப டேமேஜ் ஆகியிருந்தாலோ இதை வந்து மல்டிலேட்டட் செக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதையும் பேங்க் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து ஃப்ராடை தடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க.
இந்த செக் எவ்வளோ நாள் தான் செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் டேட் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் 3 மாதம் தான். 3 மாதத்துக்கு ஒரு நாள் தள்ளி போனாலும் இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த செக்கில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது. ஒருவேளை நீங்கள் செக் கொடுத்து இதாகிருச்சு, ஃபெயிலியர் ஆகிருச்சு, பவுன்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வழக்குகளும் தொடுக்கப்படலாம் பேங்க் சைட்லேருந்து. அல்லது நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி செக் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுதான் செக்கில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது. இது உங்கள் வாழ்க்கைக்கே செக் வைப்பதற்கான ஒரு பாயிண்ட்டு. அதனால் வந்து நீங்கள் இந்த டேட் எழுதும்போது மிக மிக கவனமாக எழுதணும். நீங்கள் டேட் எழுதாமலும் யாருக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிடக்கூடாது. செக் புக் அப்படிங்கிறத பொறுத்தவரை வந்து நம்பர் ஆஃப் செக் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10, 20, 30 ஒரு பேங்கை பொறுத்து, அல்லது நீங்கள் வந்து நல்ல ட்ரான்சாக்ஷன் பண்ணி செக்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பேங்கில் போய்ட்டு எழுதி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செக் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மேட் பொறுத்தவரை அதில் நம்ம பார்த்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து காசு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த செக்கில் கொடுத்தாலே போதும். ஒருத்தவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்து ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அப்படிங்கிறது இந்த செக்கு. இதை வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போய் வாதாடலாம். அதே மாதிரி இந்த செக் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடியது, நீங்கள் வந்து ட்ராக்கும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப வெயிட்டே இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து கன்வீனியன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கேன் பி கேன்சல்டு. ஒரு செக்கை நீங்கள் கேன்சல் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஒரு பேங்க்கில் இந்த மாதிரி செக் தொலைஞ்சிச்சுன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்தவரை வந்து இது வந்து டைம் வந்து கன்சியூம் பண்ணும். செவரல் டேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 1 டேயில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது கிளியர் ஆகிருக்கு. ஒரு சில நேரங்களில் வந்து டைம் கன்சூமிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி ரிஸ்க் ஆஃப் பவுன்சிங். ஒரு வேளை சிக்னேச்சர் கரெக்டாக போடல, அதில் வந்து மிஸ்மேட்ச் இருக்குது, இல்லை பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் செக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பெனால்ட்டியும் வந்து போடுவாங்க. செக் பவுன்ஸ் ஆனதுக்கான பெனால்ட்டியும் போடுவாங்க. அதே மாதிரி கிரெடிட் ஒர்த்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து கம்மியாயிரும். இதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஃப்ராட். இதில் வந்து ஃப்ராட் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதை கேர் பண்ணாமல் அப்படியே விட்டீங்க அப்படின்னா, அதை செக்கை வந்து கேன்சல் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதை வேறு யாராவது தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிக்ளைனிங் யூசேஜ் அப்படின்னா வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் காலம் வந்ததுக்கப்புறம் வந்து செக் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து மெனி பிஸ்னஸ் தற்பொழுது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போவே எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு. ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. நெஃப்ட் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியிருந்தால் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து செக் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி வந்து நீங்கள் யாருக்காவது ஒரு பெரிய லெவலில் ஒரு பேமெண்ட் கொடுக்கணுனாலும் அந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. செக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க இன்னும் இந்த செக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. பிளாங்க் செக் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி டேட் கரெக்டாக எழுதி வந்து கொடுக்கணும். அதே மாதிரி செக்கை வந்து சேஃப்டியாக பார்த்திங்கன்னா வச்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து அதுக்கு மேலே தான் போடணும், அப்போ தான் செல்லும், கீழே போட்டால் செல்லாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. செக்கை வந்து பவுன்ஸ் ஆக விடாதீங்க. அப்படி பவுன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். கேன்சல்டு செக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் ப்ரூஃபுக்காக, இந்த பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிற ப்ரூஃபுக்காக நீங்கள் ஒரு செக் கொடுப்பீங்க. அதுதான் வந்து கேன்சல்டு செக். இந்த மாதிரி கேன்சல்டு செக் கொடுக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த செக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் பேங்க்குக்கு வந்து தெரியப்படுத்தணும். இல்லைனா அதுலேயும் யாராவது ஒருத்தவங்க மாடிஃபிகேஷன் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்லைன்லேயும் போய்ட்டு வந்து நெட் பேங்கிங்லேயும் போய்ட்டு இந்த செக் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத பேங்க்குக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அப்போ தான் வந்து ஒரு வேளை யாராவது அதில் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவில் வந்து செக் பற்றின டாப் டு பாட்டம் எல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.